தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா பேட்டரியோட வோல்டேஜை 7 செக்மெண்ட்டில் எப்படி மானிட்டர் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான சிமுலேஷனை பற்றி பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான கோடிங்கை பற்றி தான் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே தான் போகலாம். இப்போ தான் இந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். இப்போ அதுக்கான கோடிங் வந்து ஓப்பன் பண்ணுறேன். அதே மாதிரி நம்மளுடைய யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா அடினோ பிக்கு இதெல்லாம் கண்ட்ரோலர்ஸ்ட்டாக எப்படி லேர்ன் பண்ணுறது அப்படிக்கான வீடியோஸ் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்குது. ஓகே, நீங்கள் அதை வாட்ச் பண்ணிக்கங்க. அடுத்து உங்களுக்கு ஏதாவது ஹார்ட்வேர் இன்டர்ஃபேஸ் பண்ணி கோடிங் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கான கோடிங்கும் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இப்போ ஆஸ் இன்க்ளூட் pic.h. ஓகே, நான் என்ன பண்ணுறேன், பிக் லைப்ரரி வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, நான் நிறைய லைப்ரரி இருக்கும். அதில் நம்ம என்ன பண்ணுறோம், பிக் லைப்ரரி மட்டும் தனியாக யூஸ் பண்ணிக்கிறோம். ஏன்னா சி லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆஸ் இன்க்ளூட் யூஸ் பண்ணுவோம். அது மாதிரி pic.hன்னு யூஸ் பண்ணுறேன். அடுத்து ஆஸ் டிஃபைன் S1 RC0. ஓகே, உங்களுக்கு 7 செக்மெண்ட்டை பற்றி இன்னும் தெளிவாக தெரியணும் அப்படின்னா 7 செக்மெண்ட்டுக்குன்னு ஒரு வீடியோ வந்து நான் ப்ளேலிஸ்ட்டை கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் என்ன பண்ணுறேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தான், அந்த லிங்க்கை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள். அடுத்து ஆஸ் டிஃபைன் S1 RC0, ஆஸ் டிஃபைன் S2 RC1, ஆஸ் டிஃபைன் S3 RC2. ஓகே, இதே மாதிரி என்ன பண்ணுறேன், 4 சுவிட்சை வந்து நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஏன் நம்ம யூஸ் பண்ணுறது 4 செக்மெண்ட், அதனால் 4 செக்மெண்ட் நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஆஸ் டிஃபைன் CC RC4. ஓகே, என்ன பண்ணுறேன், சார்ஜிங் ரிலே அது வந்து RC4லேயும், ஃபியூச்சர் ரிலே எனக்கு ஃபியூச்சரில் ஏதாவது ரிலே யூஸ் பண்ணோம் அப்படின்னா நான் வந்து RC5லேயும் கொடுத்துருக்கேன். ஓகே, அன்சைன்ட் கேஷ் செக் ஆஃப் என்ன பண்ணுறேன் 7 செக்மெண்ட்டுக்கான வேல்யூஸ் வந்து நான் ரைட்டப் பண்ணி இந்த வேல்யூஸ்லாம் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நான் கீழே கொடுத்துருக்கேன். அந்த 7 செக்மெண்ட்டுக்கான வீடியோஸை போய் பார்த்துட்டு இதை பாருங்கள், உங்களுக்கு புரியும். அதே மாதிரி அன்சைன்ட் இன்ட்டு ஏ அப்படின்னு என்ன பண்ணுங்க டம்மி வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அன்சைன்ட் கேட் SCR = 5 அப்படின்னு என்ன ஒரு டம்மி வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் வந்து ரியல் டைம்லேருந்து கெட் பண்ண போகிறேன் அப்படின்பா அது ஒரு கேரக்டராக ரிசீவ் பண்ணுவோம். அதனால் வந்து டம்மி வேரியபிள் கொடுத்துருக்கேன். அடுத்த டிலே ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு வாய் டிலே அன்சைன்ட் இன்ட்டு எக்ஸு. அப்போ அந்த லூப் வந்து கண்டினியூஸாக என்ன ஆகணும் அப்படிங்கிற இந்த ஒயில் எக்ஸ் மைனஸ் அப்படிங்கிற வேரியபிள் யூஸ் பண்ணி அப்போ நான் ஒரு டிலே 5000 நான் கொடுத்தா வேணாம் 4999, 4998, 4997 இது மாதிரி எனக்கு குறைஞ்சிக்கிட்டே வரும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீரியல் இன்ஸ்லைஸ் ஃபங்க்ஷன். எனக்கு சீரியல் கம்யூனிகேஷன் வந்து எனேபிள் ஆகணும் அப்படின்னா TXSTA = 0x24. அடுத்து RCSTA 0x90. அப்போ என்ன பண்ணுங்க, நான் சீரியல் கம்யூனிகேஷனை எனேபிள் பண்ணுறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். அடுத்து SBBRG = 25. இது வந்து என்னன்னா பாட் ரேட் நான் செட் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த பாட் ரேட் எதுக்காக நம்ம செட் பண்ணுறோம் அப்படின்னா நான் சீரியலாக ட்ரான்ஸ்மிட் பண்ணுற டேட்டாவும் நான் ரிசீவ் பண்ணுற மைக்ரோஃபோனும் என்ன பண்ணோம் சேம் கம்யூனிகேஷன் இருக்கணும். அப்போ 9600 அப்படிங்கிற பாட் ரேட்டில் நான் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஒரு செகண்டுக்கு 9600 பிட்ஸ் வந்து ஷேர் ஆகணும் அப்படிங்கிறதான் SBBRG = 25 கொடுத்துருக்கேன். GIE = 1 குளோபல் இன்டரப்ட் எனேபிளும் பெரிஃபெரல் இன்டரப்ட் எனேபிளும் எனக்கு என்ன பண்ணும் 1 பண்ணேன். ஏன்னா நான் வந்து டேட்டா வந்து ட்ரான்ஸ்மிட் பண்ணுறேன் அப்படின்னா என்ன பண்ணும் இந்த 2 இன்டரப்ட் நம்ம டிஃபால்ட்டாக எனேபிள் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் ரிசீவில் வந்து சீரியலில் இருந்து ஏதாவது டேட்டா வாங்குறீங்க அப்படின்னா ரிசீவ் இன்டரப்ட் எனேபிளை ஆன் பண்ணுங்கள். இல்லை ரிசீவ் இன்டரப்ட் எனேபிள் நீங்கள் எழுதணும்னு அவசியம் இல்லை. ஓகே, நான் RCIE வந்து நான் கால் பண்ணியிருக்கேன். அப்போ ரிசீவ் இன்டரப்ட் எனேபிள் வந்து 1 பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது இன்டரப்ட் ஃபங்க்ஷன் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக் மோடில் வேணுமா மேனுவல் மோடில் வேணுமா இல்லை ஃபியூச்சரில் வந்து எனக்கு வந்து ஃபியூச்சரில் வந்து ஆன் ஆஃப் பண்ணணுமா அதுக்காக அந்த இதை எழுதியிருக்கேன். ஓகே, இதை நான் அப்பவுமே சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன் கீழே கோடிங் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மெயின் ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்டரப்ட் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். அப்போ மெயின்னு போட்டு ADCON 0 = 0x40. அப்போ அனலாக் கம்பைலர் வந்து ஆன் பண்ணுன்னு சொல்கிறேன். அடுத்து ADCON 1 = 0x80. அப்போ எனக்கு A0 மட்டும் அனலாக் பின்னாக செட் பண்ணேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அடுத்த DISP = 0x00. என்ன பண்ணுங்க டிஸ்பியில் வந்து ஏன்னா 7 செக்மெண்ட் எல்லாம் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதனால் டிஸ்பி வந்து 0x00. போர்ட் C வந்து எதுக்காக யூஸ் பண்ணிங்கன்னா அந்த S1 S2 அப்படின்னு என்ன 4 சுவிட்சு கிரியேட் பண்ணிக்கலாம் அதுக்காக நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து சீரியல் இனிட் அப்படிங்கிறப்போ நம்மளுடைய சீரியல் ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கோம். அடுத்து டிலே ஆஃப் 50,000. அப்போ 50,000 எனக்கு என்ன வாங்கி கால் ஆகிட்டு எனக்கு எகைன் இங்கே உள்ள வரும். அடுத்து ஒயில் ஆஃப் 1 என்ன மெயின் லூப்புக்குள்ளே கோடிங்குள்ளே போகும். அப்போது டெம்பரேச்சர் சென்சார் A0 அப்படின்னு போடுங்க. ஏன்னா டெம்பரேச்சர் சென்சார் வந்து நான் A0 பின்னில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அப்போ சேனல் செலக்ட் 2 = 0, சேனல் செலக்ட் 1 = 0, சேனல் செலக்ட் 0 = 0. அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டர் வந்து ஆன் பண்ணியிருக்கேன். அடுத்து டிலே வந்து 600 கொடுங்க. ஓகே, ADCON 0 = ADCON 0 + 0x04. இது ஏன் 0x04 கொடுத்துருக்கேன் அப்படின்னா நம்ம ப்ரீவியஸாக என்ன பண்ணோம் அனலாக் கம்பைலர் ஆன் பண்ணணும். அதே மாதிரி என்ன பண்ணோம் அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டர் வந்து ஆன் பண்ணணும். அப்புறம் 2 இடத்த டைமில் கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு என்ன ஆகுது ஆன் ஆகாது. அப்போ அதனால தான் நான் ரெண்டையும் சம் டிலே கொடுத்து நான் ஆன் பண்ணுறேன். எப்போ எனக்கு அந்த ப்ராசஸ் வேணுமோ அந்த ப்ராசஸ் போக மட்டும் எனக்கு ஆன் பண்ணிக்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஓகே,
நம்ம ஏடிசி பற்றி இன்னும் வீடியோஸ் போடல. ஏடிசி பற்றி நான் வீடியோஸ் போடுறப்போ அதில் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். அதே மாதிரி இதில் டிலே 600 A = அட்ரஸ் ஹெச். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற ஏடிசி வந்து பார்த்திங்கன்னா 10 பிட் ஏடிசி. 10 பிட் ஏடிசி அப்படின்னா என்ன ஆகும், 1023 வரைக்கும் எனக்கு வேல்யூஸ் வரும். அப்போ 1023 வேல்யூஸ்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா எனக்கு வந்து 10 பிட் ஏடிசியில் 2 8 பிட் ரெஜிஸ்டர் ஸ்டோர் ஆகும். அப்போ ஃபஸ்ட்டு 8 பிட் ரெஜிஸ்டர் என்ன பண்ணுவோம், அட்ரஸ் ஹெச் ஹையர் பிட்னு சொல்லுவோம். அடுத்த 8 பிட் என்ன சொல்லுவோம், அட்ரஸ் லோவர் பிட்னு சொல்லுவோம். அந்த 2 பிட் எனக்கு என்ன இருக்கும், அட்ரஸ் செல்லில் இருக்கும். அப்போ அட்ரஸ் ஹெச்சில் இருக்க பிட் எல்லாத்தையும் என்ன பண்ணுறேன், ஏங்கிற வேரியபிளுக்கு மூவ் பண்ணுறேன் 8 பிட்டையும். அடுத்து A = A + அட்ரஸ் L லெஸ் தென், இந்த சிம்பிள் என்னன்னா லெஸ் தென் கிடையாது, டிவைடட் 10 அப்படின்னு போடுறேன். ஓகே, அப்போ ரெண்டையும் எனக்கு ஆட் பண்ணிச்சு அவன் என்ன ஆகும், 1023 வரும். அப்போ அந்த 1023 டிவைட் 10 கொடுத்தா அவன் என்ன ஆகும், எனக்கு 102 வரும். ஓகே, அந்த 102ங்கிறது 3 டிஜிட் வேல்யூ. அப்போ அதனால் 3 டிஜிட் வேல்யூ அப்படியே பிரிண்ட் பண்ண முடியுமா, பிரிண்ட் பண்ண முடியாது. அப்போ அதுக்காக தான் B = A/100. இது எல்லாமே என்ன பண்ணுவேன் 7 செக்மெண்ட் வீடியோவே கொடுத்துருமே, அது இன்னொரு டைம் தெளிவாக பாருங்கள், பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். ஓகே, அப்போ எனக்கு என்ன பண்ணுங்க, அந்த சிங்கிள் வேல்யூஸ் மட்டும் எடுத்து கொடுத்துருக்கேன். ஓகே, A > 0, A <= 99. எனக்கு A > 0 இருக்கணும். அதே மாதிரி A <= 99 இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளவா, அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு என்ன பண்ணும், எகைன் இதே ஃபங்க்ஷனில் ரன் ஆகும். ஏன்னா நான் 99 எபோவாக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து ஃபுல் அப்படின்னு நான் டைப் பண்ணியிருக்கேன். ஓகே, ஏன்னா எனக்கு வந்து 7 செக்மெண்ட்டில் ஃபுல் அப்படின்னு வரணும் அப்படின்னு நான் போட்டிருக்கேன். ஓகே, அப்போ S1 S3 S4 டிலே 100 S2 = 0. ஏன்னா எனக்கு என்ன பண்ணுங்க, சென்ட்ரல் பின் மட்டும் தான் ஆன் பண்ணியிருக்கேன். அப்போ S1 S2 வந்து 0 பண்ணிவிட்டு S1 S2 வந்து என்ன பண்ணுறேன், ஹை பண்ணிவிட்டு. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுறது காமன் கேத்தோடு. எப்போ நான் 0 விடணும் அப்போ மட்டும் தான் இந்த ரிலே வந்து ஆன் ஆகும். ஓகே, ஒரு 7 செக்மெண்ட் வந்து ஆன் ஆகும். அப்போ அதனால் S2 S3 வந்து நான் இது பண்ணிட்டேன். ஏன்னா நடுவில் இருக்கிறது நமக்கு S2 S3 தானே. அப்போ அதனால் அது வந்து நான் 0 பண்ணியிருக்கேன். அப்போ எனக்கு என்ன ஆகும், போர்ட் Dலையும் போர்ட் Bயில் வந்து seg of D seg of E அப்படிங்கிற வேல்யூஸ் மட்டும் எனக்கு எடுத்துக்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகே, நான் அந்த டாஸ்க்கான வீடியோ லிங்க் என்ன பண்ணுறேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதே நீங்கள் ஒரு டைம் வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா அந்த கோடிங் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இஃப் A > 99 இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ஃபுல்லுன்னு வரணும் அப்படிங்கிறத என்ன பண்ணுங்க, 4 செக்மெண்ட்டு எனக்கு ஆன் ஆகணும் அப்படிங்கிறத 4 செக்மெண்ட்டுக்கான வேல்யூஸ் வந்து நான் போடுவேன். அப்போ ஃபுல் அப்படின்னு நமக்கு என்ன ஆகும், ஸோ அப்போ அதுக்காக தான் அந்த கமெண்ட் போட்டுருக்கோம். அதே மாதிரி வேல்யூ A = 0. இப்போ வேல்யூ A = 0 அப்படின்னா என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் மோடு. ஓகே, அப்போ A <= 20 இருந்தால் எனக்கு என்ன ஆகும், சார்ஜிங் நிலை வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும். அதே மாதிரி A > 100 இருந்துச்சு அப்படின்னா 100 அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா சார்ஜிங் நிலை வந்து ஆஃப் ஆகிடும். அடுத்து வேல்யூ A = 1. இப்போ வேல்யூ A = 1 அப்படின்னா எனக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா மேனுவல் மோடு. இப்போ மேனுவல் மோடில் என்ன பண்ணுவேன், நான் அங்கேருந்து சுவிட்ச் ப்ரெஸ் பண்ணுவோம்ல, அப்போ அதுக்காக ஒரு டம்மி வேரியபிள் கிரியேட் பண்ணுவேன். வேல் B = 1 இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணும், சார்ஜிங் நிலையை வந்து ஆன் பண்ணு. வேல் B = 0 இருந்துச்சு அப்படின்னா சார்ஜிங் நிலையை வந்து ஆஃப் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா DXREG அப்படின்னு என்ன பண்ணுறேன், நான் வந்து டேட்டாவை சீரியல் கம்யூனிகேஷனில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, IoT மாடியூலுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா டேட்டாவை சீரியல் கம்யூனிகேஷனில் சென்ட் பண்ணுறேன். ஓகே, அப்போ அதுக்காக தான் இந்த நான் போட்டுக்கிறேன். ஓகே, இதில் வந்து ஃபியூச்சர் டிலே வந்து நான் ஆன் பண்ணி காமிக்கல, FRன்னு போட்டு நான் ஒரு பின் டிஃபைன் பண்ணதில்ல. அந்த ஃபியூச்சர் டிலே வந்து எங்கே நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா மேலே இன்டர்ப்ளே என்ன பண்ணியிருக்கேன், நான் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ எனக்கு சீரியல் வந்து 0 வந்துச்சுன்னா வேல்யூ A வந்து 0 பண்ணும். அப்போ வந்து என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக் மோடில் ஆன் ஆகும். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா SCR = 1 இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுங்க, வேல்யூ A = 1. அப்போ எனக்கு மேனுவல் மோடுக்கு மாற்றி விடு. அப்போ 2 3 நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா வேல்யூ, அப்போ வேல் Bயும் வந்து என்ன பண்ணுங்க 0 or 1 நான் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து 4 and 5. ஓகே, இது வந்து எனக்காக நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபியூச்சர் டிலே வந்து ஆன் பண்ணணும். எனக்கு ஃபியூச்சரில் வந்து அந்த டிலே நான் ஏதாவது யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா FR = 1 SCR = 5 அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அந்த ஃபியூச்சர் டிலே வந்து ஆஃப் பண்ணிக்குவேன். ஏன்னா எனக்கு ஃபியூச்சர்ஸில் ஏதாவது வேணும் அப்படின்னா யூஸ் பண்ணுவேன். ஓகே, இன்டரப்ட் ஃபங்க்ஷன் மட்டும் என்ன பண்ண முடியும், எந்த ஒரு ஃபங்க்ஷன்லையும் நான் கால் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா இன்டரப்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம ஒரு ஃபோன் கால் பேசிக்கிட்டு இருக்கோம். ஃபோன் கால் பேசியிருக்கப்போ என்ன ஆகும், உடனே அந்த ஃபோன் கால் வந்து நமக்கு எகைன் வந்துக்கிட்டே இருக்கும் வெயிட்டிங் கால் லிஸ்ட்டில். அதில் அப்போ வந்து அது இன்டரப்ட் தானே. அதே மாதிரி நீங்கள் ஒரு மியூசிக் கேட்டுருக்கீங்க, மியூசிக் கேட்டுருக்கப்போ என்ன ஆகும், ஒரு சாங்ஸ் ப்ளே ஆகிட்டு இருக்கப்போ ஒரு எகைன் ஒரு வீடியோ ஒரு கால் வருது. அப்போ அது என்னது இன்டரப்ட் ஃபங்க்ஷன் தானே. ஏன்னா ஒரு சாங்ஸ் கேட்குறோம்னா சாங்கை வந்து கிளியராக நம்ம கேட்கணும், அதான் வந்து இன்டரப்ட் இல்லாமல் கேட்கணும். ஒரு சாங் கேட்குறப்போ ஒரு சாங்குக்கு நடுவில் ஒரு ஃபோன் கால் வந்துச்சு அப்படின்னா அது ஒரு இன்டரப்ட். அப்போ இன்டரப்ட் ஃபங்க்ஷனுங்கிறது எப்போ வேணாலும் கால் ஆகலாம். அப்போ அதனால் என்ன பண்ண மாட்டோம், இன்டரப்ட் ஃபங்க்ஷனை எங்கேயுமே நம்ம கால் பண்ணியிருக்க மாட்டோம். அதனால் இன்டரப்ட் ஃபங்க்ஷன் RCIF அப்படின்னு போட்டாவே நமக்கு போதும். இந்த கோடிங்கில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்போ என்ன பண்ணலாம், தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டை பார்த்து நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷனில் வந்து அப்டேட் ஆகணும் அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். ஓகே கைஸ், தேங்க்யூ.